ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த கூட்டு வழிபாட்டை பற்றி பேசும் பொழுதுங்க, நம்ம ரெகுலராக மன்றத்துக்கு போவோம்னு நினைக்கிறேன். வாரம் ஒரு சில நேரங்களில் போக முடியாமல் போயிடுது. இப்போ எங்கள் மன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு சோலார் பகுதியில் இருக்குதுங்க. மூலக்கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல சக்தி படத்துக்காக 10 சென்ட் இடம் கொடுத்துருக்காரு மன்ற தலைவர். அந்த இடத்துல தான் மன்றம் இருக்குதுங்க. அந்த மன்றத்தினுடைய மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 100 பேர்த்துக்கு மேலே வருவாங்க வழிபாட்டுக்கு. ஆனால் இதே 100 பேர் அடுத்த வாரம் இருப்பாங்களா அப்படின்னா இல்லைங்க. கிட்டத்தட்ட மொத்த கணக்கு எடுத்தால் 150 பேர் வருவாங்க. இதில் 50 பேர் எப்பவுமே ஆப்சண்ட்டாக இருப்பாங்க, மாற்றி ஷிஃப்ட்டு போட்ட மாதிரி. இப்போ மொத்த கணக்கு பார்த்தா 100 பேர் தான் ரெகுலராக வழிபாட்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த 100 பேர் வாரம் வர்றவங்களாம் அல்ல, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வருவாங்க, அந்த மாதிரி தான் வருவாங்க. இந்த மன்றத்தை சேர்ந்த சக்திகள் 2 வருஷத்துக்கு முன்னால் இங்கே கருவறைப்பணி செய்வதற்காக மருவத்தூர் போனாங்க. அங்கே கருவறைப்பணிக்கு முந்தின நாள் சாயந்தரம் நம்ம எல்லோரும் அம்மா போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்களும் போகும்பொழுது அம்மா சொன்னாங்க, வாரம் கூட்டு வழிபாட்டில் கலந்துக்க முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். அது மண்டை தூரமாக இருக்குது, மன்றத்துக்கு போக முடியலையேன்னு அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு எளிமையான வழிமுறை சொல்லித்தர்றேன் அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க. என்ன தெரியுங்களா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு பூரா மஞ்சள் நீர் தெளி. ஆமாங்க, தண்ணியில் மஞ்சளை போட்டு கரைச்சி வீடு பூரா தெளிச்சு விடுங்க. அப்புறம் அம்மா படத்து 3 நாள் பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வைங்க. ஒரு விளக்கு ஏற்றினாலும் போதும், குறைஞ்சது. அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் அம்மா 3 நாள் வரிசையாக நில்லுங்க. ரெண்டு சைடும் மூல மந்திரம் சொல்லுங்க. ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. இதை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு சிலருக்கு சொல்ல தெரியல அப்படின்னா தப்பில்லை, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்லணும், ஓம் சக்தியே என் தாய் தந்தையரின் ஆட்சியை வேண்டுகிறேன். ஆமாங்க, எல்லாரும் அம்மாவை கும்பிட்ட நிலையில் கைகூப்பி கும்பிட்டுக்கிட்டு இதை கேட்கணுங்க. மூல மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ஓம் சக்தியே என் தாய் தந்தையரின் ஆட்சியை வேண்டுகிறேன். அடுத்ததுங்க ஓம் சக்தியே என் முன்னோர்களின் ஆசையை வேண்டுகிறேன். அடுத்ததுங்க ஓம் சக்தியே என் குலதெய்வத்தின் ஆசையை வேண்டுகிறேன். அடுத்ததுங்க ஓம் சக்தியே எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாக வேண்டும் தாயே. ஆமாங்க, எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாக வேண்டும் தாயே. இந்த சுபிட்சம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு வேறு வார்த்தை நம்ம போடக்கூடாதுங்க, சுபிட்சம்னு தான் சொல்லணும். அவ்வளோதானுங்க. இப்படி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே தரையில் நெடு குழுந்து கும்பிடணும். அடுத்தது எந்திரிச்சு தன்னைத்தானே ஒரு முறை வலம் வந்து அங்கே நம்ம அம்மா முன்னால் ஏற்றி வச்ச மாதிரி விளக்கு அதை தொட்டு கும்பிட்டு போக வேண்டியது. அவ்வளோதானுங்க, கூட்டு வழிபாடு முடிஞ்சது. 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் குளிச்ச எப்பாடியில் இருந்தீங்கன்னா நல்லது. இல்லை முடியாது, அதில் 1-2 பேர் தான் அம்மா பக்தர்கள், மீதியெல்லாம் அறவரை நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னா அவன் போக்கிலே விட்டுருங்க. இப்படியே என்ன சரி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அப்புறம் என்னங்க நிற்கிட்டு இல்லை காலப்போக்கில் அம்மா மாற்றிக்கி. மறுபடியும் சொல்லித்தர சக்திகளை வெள்ளிக்கிழமை அன்று அது காலையிலையாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், சாயந்தரமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அப்போ குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வீட்டில் சேர்ந்து இருக்கிற நேரம் இரவாக கூட இருக்கலாம். முதல்ல வீடு வர மஞ்சள் நீர் தெளிச்சுக்குங்க. அம்மா படத்து முன்னால் ஒரு விளக்கேற்றி வைங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் அம்மா படத்து முன்னால் நின்று கும்பிட்ட நிலையில் சேர்ந்து மூல மந்திரம் சொல்ல வேண்டும். அடுத்தது ஓம் சக்தியே என் தாய் தந்தையரின் ஆசையை வேண்டுகிறேன். ஓம் சக்தியே என் முன்னோர்களின் ஆசையை வேண்டுகிறேன். ஓம் சக்தியே என் குலதெய்வத்தின் ஆசையை வேண்டுகிறேன். ஓம் சக்தியே
எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாக வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுங்க எல்லாரும் தரையில் விழுந்து கும்பிடணும் அம்மாவை. இப்போ எந்திரிச்சு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கிட்டு நம்ம ஏற்றி வச்சோமே விளக்கு அதை தொட்டு கும்பிட்டு கிளம்ப வேண்டியது எனக்கு. கூட்டு வழிபாடு முடிஞ்சது. எப்படி பார்த்தீங்களா? மிக மிக எளிமையாக இந்த 2mg மாத்திரைன்னு சொல்லுவாங்க இத்தினோண்டு அந்த அளவுக்கு அம்மா சுருக்கி கொடுத்துருக்குறாங்க. இதே கூட செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க? விதிபடி போட்டுன்னு விட்டுற வேண்டியது எனக்கு. அம்மான்னு ஒன்றும் பண்ணது இதுக்கு மேலே. ஓம் சக்தி.